தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸான கோகோனட் மில்க் அகரகர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? திக்கான தேங்காய் பால் 2 கப், இளநீர் 1 கப், சுகர் 80 கிராம், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அகரகர் வந்து நல்லா பவுடரில் இருந்துச்சுன்னா 6 கிராம் அகரகரை தேங்காய் பால்லே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பவுடர் இல்லைன்னா இந்த மாதிரி கப் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தேங்காய் பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு இடையில இன்னொரு சாஸ்பேனில் 2 கப் இளநீர், 1/2 கப் சுகர், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி 4 கிராம் அகரகர் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துறேன். பவுடர் ஃபார்ம்ல இருந்தால் இளநீரே நீங்கள் டேரெக்டாக சேர்த்துடலாம். இது லோ ஃப்ளேம்ல இருந்து இன்னும் நல்லா கரைஞ்சி வரட்டும். தேங்காய் பால் லேசாக கொதி வந்துருச்சு. இதுலேருந்து 1 கப் அளவு எடுத்து ஒரு ட்ரேயில் ஊற்றி 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். மறுபடியும் அந்த தேங்காய் பாலை லோ ஃப்ளேம்லேயே அடுப்பில் வச்சிடுறேன். இளநீலையும் அகரகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஓரம்லாம் நல்லா செட் ஆன பிறகு ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக ஊற்றிட்டு இந்த ஒரு ஸ்பூன் மேலே மெதுவாக ஊற்றுங்க. அதையும் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அதே மாதிரியே தேங்காய் பால் 1 கப், இளநீர் 1 கப், இந்த மாதிரி 5 லேயர் ஊற்றணும். தேங்காய் பால் வந்து 3 லேயராக வரும், இளநீர் வந்து 2 லேயராக வரும். ஒரு லேயரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணும்போது சைட்லாம் செட் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. ரொம்பவும் செட் ஆகிடக்கூடாது. கடைசியாக தேங்காய் பால் ஊற்றின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா 3 மணி நேரம் செட் பண்ண விட்டுருங்க. நல்லா செட் ஆன பிறகு கத்தியை வச்சு சைட்ஸ்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு கட்டிங் போர்டில் அப்படியே அன்மோல்ட் பண்ணிடுறேன். ஒவ்வொரு லேயர் செட் பண்ணும் போதும் ரொம்ப நேரம் செட் பண்ண விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் லேயர் ஒழுங்காக வராது. லேயர் நல்லா அழகாக வந்திருக்கு. தேங்காய் பால், இளநீ சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் இன்றைக்கி இஃப்தாருக்கு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ